Glory to God. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதே நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். இயேசு அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை இயேசு எப்பொழுது சொன்னார் என்று நாம் பார்ப்போம் என்றால், ஒரு நியாய சாஸ்திரி ஒருவன் ஒரு நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வேண்டும் என்று, போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் இந்த வார்த்தையை பார்க்கலாம். அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இன்னைக்கு அநேக இயேசு கிறிஸ்துவை வித்தியாசமாக சோதிப்பார்கள். ஆனால் ஆண்டவரை எதினாலே சோதிக்க வேண்டும் என்று மல்கியா 3:10வது வசனம் சொல்லுகிறது. மல்கியா 3:10 அந்த வசனம் சொல்லுகிறதான காரியத்தை நான் வாசித்து, யாரா வாசிங்க. மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஒரு காரியத்தினால் மாத்திரம்தான் நாம் ஆண்டவரை சோதித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே அனுமதி கொடுத்திருக்கிறார். மற்றபடி நாம் ஆண்டவரை சோதிப்பதற்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு முன்பதாக 40 நாட்கள் என்ன செய்தார்? தனிமையிலே வனாந்தரத்திலே போய் என்ன செய்தார்? உபவாசம் இருந்து ஜெபித்தார். அவர் ஜெபித்து அந்த உபவாச நாளை முடித்த பொழுது அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அவர் பசியினாலே இருக்கும் பொழுது சாத்தான் அவரை சோதிக்கும்படியாக அவரை பார்த்தவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றும் என்று சொல்லி அவன் சொல்லுவான். ஆண்டவர் சொல்லுவார், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான், வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவருக்கு உத்தரவு கொடுப்பார். அடுத்ததாக இயேசுவை மலை உச்சியிலே கொண்டு போய் என்ன செய்வான்? நீ தாழ புதியும், தேவ தூதர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லுவான். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி வசனத்தினாலே அவனுடைய வாயை அடைந்து கொள்வான். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அடுத்ததாக
இயேசுவை பார்த்தவன் சொல்லுவான், ஒரு உச்சியிலே ஒரு உயரமான இடத்திலே ஸ்தலத்திலே கொண்டு போய் நீங்க நிறுத்தி பாரும், எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தருகிறேன், நீர் என்னை பணிந்து கொள்ளும் என்று சொல்லி சொல்லுவார். பாருங்க, சாத்தானுடைய ஒரு பெருமை. என்னை பணிந்து கொள்ளும், இவை எல்லாம் அந்த உலகத்தை எல்லாம் உமக்கே தந்து விடுகிறேன் என்று சொல்லுவார். வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் அதிபதி என்பவன் சாத்தான், உலகத்தின் அதிபதி என்று வேதத்திலே குறிப்பிடப்படுகிறது. அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீ பணிந்து தொழுது கொள் என்று சொல்லி அவனை என்ன செய்தார்? அவர் ஒருவருக்கே தான் ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சாத்தானை அந்த இடத்திலே வென்று அப்படியாக அவர் ஊழியத்துக்கு கடந்து வருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒரு 70 பேரை அவர் தெரிந்தெடுத்து ஊழியத்திற்கு அனுப்புவார். அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் சொன்ன ஆலோசனையின்படி அவர்கள் நடந்து என்ன செய்வார்கள்? ஊழியம் செய்துவிட்டு அப்படியாக சந்தோஷமாக அவரிடத்திலே பதிலையும் கொண்டு வந்து அவரிடத்திலே பேசுவார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொல்லுவார்? ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக, 20வது வசனம் சொல்லுகிறது, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. நாம் செய்கிற எந்த காரியமாக ஊழியமாக இருந்தாலும் அது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், பரலோக தேவன் மகிமைப்பட வேண்டும். மாத்திரமல்ல, நம்முடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படித்தான் நம்முடைய ஊழியம் காணப்பட வேண்டும். பிரைஸ் காட். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் இந்த காரியத்தை எல்லாம் சொல்லும் பொழுதுதான் இந்த நியாய சாஸ்திரி என்ன செய்வான்? ஆண்டவருக்கு வந்து ஒரு சோதிக்கும்படியாக அந்த வார்த்தையை கேட்கிறார். போதகரை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அதற்கு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? இந்த நியாய சாஸ்திரி என்பவர்கள் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் விசாரிப்பவர்கள். நீங்கள் ஆங்கில பைபிளில் இவர்களை குறித்து வாசித்தால் இவர்களை லாயர் என்று போடப்பட்டிருக்கும். நியாய சாஸ்திரிக்கு இங்கிலீஷ்ல என்னது? லாயர்ஸ். ஜட்ஜி கிடையாது, லாயர்ஸ். நியாயாதிபதிகள் என்று சொல்லப்படுகிறது தான் ஜட்ஜஸ். ஆண்டவர் அந்த காலத்திலே யோசுவாவுக்கு பிறகு நியாயாதிபதிகளை நியமித்திருப்பார். சரி, இருக்கட்டும். இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது இந்த நியாய சாஸ்திரி, இந்த லாயர், அவன் என்ன செய்கிறார்கள்? வேதத்தை அடிப்படையாக கொண்டு ஜனங்களில் நியாயம் விசாரிப்பார்கள். வேதத்தை நன்றாக அறிந்தவர்கள். ஆனால ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன சொல்றாரு? நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ நியாய சாஸ்திரி, நியாய பிரமாணம் தெரிந்தவன், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ விசுவாசிக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். நீ வாசித்திருக்கிறது என்ன? அந்த நியாய பிரமாண புத்தகத்தில் நீ வாசித்திருக்கிறது என்ன என்று ஆண்டவர் கேட்ட பொழுது 27வது வசனம் சொல்லுகிறது, அவன் பிரயோஜனமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நியாய சாஸ்திரி அந்த நியாய பிரமாண புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை அவன் சரியாக சொல்லுகிறான். அவன் அப்படி சொன்னதினாலே இயேசு அவனை நோக்கி, நீ நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பார். எப்படி செய்ய வேண்டும்? அப்படியே செய்யண்டாம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு நீ என்ன செய்யணும்?
ஆண்டவரை அன்பு கூற வேண்டும். முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன்னுடைய ஆத்மாவெல்லாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறுவதாய் காணப்பட வேண்டும். உன் இருதயம் மாத்திரமல்ல, உன் ஆத்மாவும் கிறிஸ்துவில் என்ன வேண்டும்? அன்பு செலுத்த வேண்டும், அன்பு கூற வேண்டும். உன் முழு பலத்தோடும், கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறதான அந்த ஆயுசு நாட்களிலே உன் முழு பலத்தோடும் ஆண்டவரில் அன்பு கூற வேண்டும். உன் முழு சிந்தையோடு, உன்னுடைய சிந்தை வேறு பக்கம் சிதறாதபடி உன் ஆண்டவராகிய உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ என்ன வேண்டும்? அன்பு கூற வேண்டும். இன்னைக்கு அநேக முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு நாம் அவரில் அன்பு கூறுகிறோமா? அவரை நாம் ஆராதிக்கிறோமா? நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எங்கு செல்கிறது? பாடல் பாடும் பொழுதும் சரி, வேதத்தை தியானிக்கும் பொழுதும் சரி, நாம் எந்த விதத்திலே கிறிஸ்துவில் அன்பு கூறுகிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவனாய், அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்தில் வந்து உதித்த இயேசு. அந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது இயேசுவினிடத்திலே நாம் அன்பு கூறுகிறோம். வேதத்தை நாம் எப்படியாக நாம் வாசிக்கிறோம், எப்படி நாம் தியானிக்கிறோம், எப்படி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறுகிறோம்? நமக்காக தன்னையே ஜீவ பலியாக தந்த இயேசு கிறிஸ்து, நமக்காக தம்முடைய எல்லா ரத்தத்தையும் ஊற்றி கொடுத்த இயேசு கிறிஸ்து, நம்மில் அன்பு கூர்ந்ததாலே பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரானாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி கொடுத்தாரே. எண்ணற்ற இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த அன்பிற்கு அளவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அன்போடு குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்கு தந்த அந்த தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுகிறாய்? உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை சொன்னவுடன் ஆண்டவர் அவனை சொன்ன வார்த்தையை நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே வாசிப்பது மாத்திரமல்ல, வசனத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும். அப்படியே செய், அப்படியே செய். அப்பொழுது பிழைப்பாய். நாம் பிழைப்பது, நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. வேதத்திலே நியாயப்பிரமாணத்திலும் சரி, அந்த 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை தான் இந்த கட்டளை. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இந்த வார்த்தையோடு அந்த சாஸ்திரி நிப்பாட்டிக் கொள்ளவில்லை. அவன் மீண்டும் தன்னை நீதிமான் என்று காண்பிப்பதற்காக இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார்? Who is my neighbor என்று அவன் கேட்கிறான். எனக்கு பிறன் யார்? இப்பொழுது ஆண்டவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். ஒரு சம்பவத்தை அவர் சொல்லுகிறார். சம்பவத்தை சொல்வது மாத்திரமல்ல, அவனை பார்த்து அந்த சம்பவத்தை சொல்லி 37வது வசனத்திலே அவனை குறித்து, அவனை பார்த்து இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அப்படியே செய் என்று ஒரு கட்டளையும் கொடுக்கிறார். வாசித்த 28வது வசனத்திலும் அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். 2வது அவன் கேட்ட கேள்விக்கு அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார், ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். அந்த சம்பவத்தின் மூலமாக அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, நீயும் போய் அப்படியே அந்தபடியே செய் என்று ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளை, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நம்முடைய தேவனிடத்தில் நாம் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். 2வது
நாம் அதன்படி, அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்ததான் ஆண்டவர் சொன்ன அந்த சம்பவம் என்ன என்று நாம் வாசிப்போம் என்றால், 30வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு பிரயோஜனமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். கன்னியாகுமரியுடைய பிள்ளைகள், இந்த ஒரு வார்த்தையில் கூட ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். எருசலேம் என்பது அப்பத்தின் வீடு, குறைவில்லாத வீடு. எருசலேம் என்பது தேவ ஆலயத்தை குறிக்கும். எருசலேம் என்பது ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து எரிகோ என்று சொல்லப்படுகிற அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? சாபமான இடம். எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்த பொழுது யோசுவா அந்த நாளிலே ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த அலங்கத்தை யார் எடுத்து கட்டுகிறானோ அவன் முதல் கல்ல வைக்கும் போது அவனுடைய தலைப்பிள்ளை, அவனுடைய பிள்ளை ஒண்ணு செத்து போகும். அப்படிப்பட்ட சாபம் நிறைந்த இடம் தான் இருக்கும். அது கட்டி நீ வாசக்கதை வைக்கும் போது 2வது விளைஞ்சு போகும். சாபம் நிறைந்த இடம் தான் எரிகோ. அப்ப எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் இருக்கிறதானே, அந்த எருசலேம் என்கிறத அந்த அப்பத்தின் வீடாகி அந்த இடத்தை விட்டு நீ செல்லும் பொழுது சாபத்திற்கு கடந்து செல்கிறாய். முதல்ல அதை ஞாபகம், முதல்ல அதை நீ எப்போ எருசலேமை விட்டு நீ போகிறாயோ, தயவுசெய்து பேக் சீட்ல இருக்கும், இங்க வாங்க, சீட்டு இடம் இருக்கு, இங்க இருந்து கண் மறைவில் அங்க போய் உட்காரதா? சரி, அங்க வா, அங்க உட்கார், வா, அந்த பையன் நீ வாப்பா, வா, அந்த லாஸ்ட் அந்த பையன் வா வா, எல்லாம் கருது. விஜய் என்ன வர்றதே மாசத்துல வா, வந்து உட்கார், தள்ளி உட்கார். தூண் மரங்களை யாரும் இருக்காது, அந்த தூண் மரங்களை சேர் கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். Glory to God. அப்போ தேவனுடைய ஆலயம் இருக்கிறதாரு. அந்த எரிகோ விட்டு அவன் சென்ற பொழுது என்ன நடந்தது? கள்ளர் கையிலே, பிசாசின் கையிலே மாட்டிக்கொள்கிறான். கள்ளர் கையிலே அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். எந்த வஸ்திரம்? நீ எப்பொழுது எருசலேம் தேவாலயத்தை விட்டு நீ நிற்கிறாயோ, ரட்சகர் இயேசுவை தொழுது கொள்வதை விட்டுவிட்டு நீ எப்பொழுது சாபமான மற்ற பழக்க வழக்கங்களுக்கு, மற்ற காரியங்களுக்கு நீ செல்லுகிறாயோ, உன் வாழ்க்கை ஒன்று உன் ரட்சிப்பின் வஸ்திரம் கலந்து போடப்படும். நீதியின் வஸ்திரத்தை எடுத்துக் கொள்வார்கள். உன்கிட்ட இருக்க ட்ரெஸ் எல்லாம் கண்டிட்டு உன்னை குற்றுயிரும் கொலையுருமாக மாற்றிக் கொள்வார்கள். யாரு? சத்துக்கள், சாத்தான. அல்லேலூயா, அல்லேலூயா. எருசலேம் விட்டு எரியோவுக்கு போனா நடக்கக்கூடிய சம்பவம் இதுதான். முதல்ல உன் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் கட்டப்படும். உன்னை அடிச்சு உதைச்சி உன்னை காயப்படுத்தி நீ எல்லா சிக்கலையும் மாட்டிக்கிடுவ. நீ அப்படி போகும்போது உனக்கு மனச்சங்கடம், கவலைகள், மன வேதனைகள் எல்லாம் உனக்கு வந்து சேரும். நீ காயப்படுவாய். அடுத்ததாக சொல்லப்படுகிறது, குற்றுயிராக நீ விடப்படுவாய். உன் உயிருக்கே ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்படுவாய். இப்போ அவன் அப்படி கிடக்குறான். இப்ப அந்த ஆத்மா அந்த மாதிரி கிடக்குது. எரிகோவிலிருந்து, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன அந்த ஆத்மா இப்ப குற்றுயிரும் கொலையுமா அந்த இடத்துல கிடக்குது. இப்ப அந்த பக்கத்துல ஒரு ஆசாரியன் வருகிறான். அந்த ஆசாரியன் அவனை பார்த்த உடனே அவனை கண்டான். ஆனா என்ன செய்யல? எந்த ஒரு உதவி செய்யாமல் பக்கமாக, ஆமா, ஒரு பக்கமாக அவன் என்ன செய்தான்? விலகி போயிட்டான். இப்படி வந்தவன் அதை பார்த்த உடனே அப்படி விலகி போயிட்டான். அப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு அவனும் இன்னொரு பக்கமாய் விலகி போயிட்டான்.
பாருங்க, ஆசாரியன்னா யாரு? குரு, வேதத்தை போதிக்கிற குருமார்கள், வேதம் தெரிந்தவர்கள், வேதத்தை கற்பித்து கொடுக்கிறவர்கள். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள், லேவியன் சொன்னாலும் ஊழியம் செய்கிறவன் தான். இந்த ஆசாரியனும் லேவியனும் அவன் புத்துயிர் விளையமா கிடக்கிறான். அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கவே இல்லை, விலகி போய்விட்டார்கள். விலகி நிறைய ஊழியக்காரங்க உதவி செய்யணுங்கிற எண்ணமே இருக்காது. நிறைய ஊழியக்காரர்கள் அவங்க நம்ம வேலை உண்டு, நாம உண்டு, நம்ம வேலை உண்டு. நானே நிறைய ஊழியக்காரர்களை விலகிட்டேன். அவங்களுக்கு போய் ஏதாவது நம்ம ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பிச்சாலே, ஐயோ எனக்கு இந்த காரியத்தை நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க உண்டு. ஆலயம் கட்டும் பொழுது நான் டொனேஷனுக்கு சென்ற பொழுது நல்ல வசதி நிறைந்தவர்கள், அவங்க ஐயோ நானே அதை வித்து இதை வித்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என் சர்ச்சை நான் அப்படித்தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அது கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட். இது வெறும் ஒரு 7 லட்சம் தான் நான் கேட்ட, நான் என்னுடைய பட்ஜெட். அதை கொடுப்பதில் அதுல ஏதாவது ஒரு காணிக்கை தான் கேட்டேன். ஏழையும் நீ கொடுன்னு கேட்கல, ஏதாவது கேட்டேன். அவர்கள் சொன்ன பதில், நானே அதை பண்ணி இதை பண்ணி அதை வித்து இதை வித்து நான் பழக்கம் நடத்திக்கிட்டு இருக்கேன். யோசிப்பேன், வசதி இருந்தும் எல்லாம் இருந்தும், வேதம் தெரிந்தும் வேதத்தை அறிந்தும் அவர்கள் விலகி செல்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். என் கூட ஊழியத்துக்கு வந்த சிலருக்கு தெரியும். அதில் கற்பா சகோதரி, அவங்க தான் அந்த வீட்டில் போய் ஜோமன் இருந்த 10th கிளாஸ்ல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த தேவி இருந்த வீட்டில் அதுக்கு முந்தி வேற ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த 10th கிளாஸ்ல அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் போய் ஜோமன்ன போகும்பொழுது ஆண்டவரை குறித்து சொல்லிவிட்டு பார்த்தா அவங்க காலில் அப்படியே புழு, புண்ணாகி புறையோடி புழு. அது தீயினாலே வெந்த ஒரு பகுதி. காலில், கரண்டை காலில் அப்படியே அந்த மொழி பக்கத்தில். அப்போ அவங்களுக்கு அவ்வளவு நேரம் நாம் செய்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன அந்த வார்த்தைகளை விட இன்னும் ஒரு மேலான ஒரு காரியம் தேவைப்பட்டது. நான் சிஸ்டர் சொன்னேன், சிஸ்டர் அவங்க லேடிஸ், நான் சொல்றதை நீ செய்யணும். சொல்லுங்க பிரதர், என்ன செய்யணும்? ஒரு நிமிஷம் பாருங்க. நான் நேரம் வீட்டுக்கு வந்தேன், எல்லா இந்த டெட்டால் முதலான எல்லாத்தையும் எடுத்து, பஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வந்தேன். அதுக்கு ஒரு மருந்து எடுத்து வந்தேன். எடுத்து வந்து அவங்கள கிளீன் பண்ண சொல்லி, சுடுதண்ணி வச்சு கிளீன் பண்ண சொல்லி அதை போட்டோம். அதுதான் இங்கு நாம் பார்க்கிறோம். இந்த லேவியனும் ஆசாரியனும் விலைப்பிட்டாங்க. ஆனால் பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி, அந்த மனதுருக்க வேண்டும். ஊழியத்திலே சமாரியனுக்கு மனதுருக்கம் இருந்தது. அந்த மனதுருக்கம் இருந்தால் அவன் செய்கிற ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவன் மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். சொல்லுவோம், நாம் ஒரு நல்ல சமாரியனை போல, இந்த சமாரியன் அந்த விழுந்து கிடக்கிற அந்த இடத்துல குற்றுயிராய் கிடக்கிற அந்த மனிதனை அப்படியே விட்டு விட்டு செல்லவில்லை. அவனுக்கு இவனுக்கு எந்த ஒரு பந்தமும் கிடையாது. அந்த விழுந்து கிடக்கிறவன் அவன் எருசலேமில் இருந்து வந்தவன், யூதனாக இருக்கலாம். ஆனால் சமாரியன் இவன் வேறு ஜாதி.
ஆனா இவன் அந்த வழியாக போகையில் அவனை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மனதுருக்கம் இருந்தது. நீ ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? உங்களுக்கு மனதுருக்கம் வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீ செயல்பட வேண்டும். நான் கடந்த 2-3 வாரமாக என்னுடைய அந்த ரட்சிப்பின் நாளில் இருந்து அந்த ஊழியம் தொடர்பான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது சமாரியன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். உங்களுக்கு தெரியும், ராஜா அவனுக்கு எல்லா போதனைகளும் செய்தாயிற்று, ஞானஸ்நானம் கொடுத்தாயிற்று. ஆனால் அவனுக்கு வந்த வியாதியிலே அவனுடைய பழைய வாழ்க்கையின் கொடூரம் அவனை தாக்கியதாலே, குடியினாலே, குடி வெறியில் ஆகப்பட்ட அவனுடைய இந்த லங்ஸ் பாதிக்கப்பட்டு 2 லங்ஸ் உங்களுக்கு தெரியும், இலை மாதிரி இருக்கும், வெள்ளை ஈரல் சொல்லுவாங்களே லங்ஸ். அந்த லங்ஸ்ல ஒரு லங்ஸ் முற்றிலுமாய் என்ன செய்தது? போயிடுச்சு, தின்னுட்டு டிபி வந்து எல்லாத்தையும் தின்னு போட்டு ஒரு லங்ஸ். இந்த லங்ஸ், இந்த இன்னொரு லங்ஸ்ல அந்த வால்வு, அதுக்கு அந்த லங்ஸ்ல அந்த ஒரு வால்வு வரும், அந்த வால்வு மட்டும்தான் இவ்வளவு நேரம் இருக்கு. பார்த்த டாக்டர், எனக்கு தெரிந்த ஒரு டாக்டர், அவரு இசையில ஒரு நல்ல ஒரு சீஃப் டாக்டர், அவர் குறிப்பா இந்த டிபி வார்டில் உள்ளவர். அதை பார்த்து சொன்னாரு, பாஸ்டர் உடனே ஆப்ரேஷன் செய்யணும், சிறிய ஆப்ரேஷன் தான், அந்த இதை அந்த கொஞ்சம் அந்த நீட்டிக்கிட்டு இருக்கிற அந்த சின்ன அந்த வாரை கொஞ்சம் வெட்டிட்டு அந்த இடத்த தச்சாச்சுன்னா அது என்ன செய்யாது, அடுத்த லங்ஸுக்கு என்ன செய்யாது, பரவாது, அடுத்த ஈரல் அந்த வெள்ளை ஈரலுக்கு அந்த நோய் பரவாது என்று சொன்னார். இவன் மறுத்து விட்டான். ஆனாலும் அவனை இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், பழைய செக்ஷன் இந்த இடத்துல ஒரு வீடு இருந்தது, தாம்சன் தங்கிட்டு இருந்தான். அவனோடு அவனையும் கொண்டு வந்து அவனுக்கு வேண்டிய மாத்திரை எல்லாவற்றையும் கொடுத்து அவனை பராமரித்தோம். இதை நான் என்னுடைய பெருமைக்காக நான் இதை சொல்ல வரல. அவனுக்கு இருந்தது டிபி நோய். என்னுடைய பிள்ளை தாம்சன் அங்க இருக்கான். அந்த நோய் அவனுக்கு பரவும் அப்படின்னு ஒரு இருந்தாலும் நான் செபித்து விட்டு என் பிள்ளைக்கு ஒன்று ஆகாது, நான் செய்வது உதவி என்று அங்க தங்க வச்சேன். பாருங்க, 2 பேரும் அந்த ரூம்ல தங்கி இருக்காங்க. எந்த ஒரு தீங்குமே தாம்சனுக்கு வந்ததில்லை. சொல்லுங்க. ஆனால் அவன் ஒரு நல்ல தாம்சன் தான் பார்த்து சொன்னான், அவன் பெட்டுக்கு அடியில நீங்க வாங்கி கொடுத்த மாத்திரை அப்படியே இருக்கு, ஒரு மாத்திரை கூட அவன் போடல, நேரத்துக்கு வந்து சாப்பிடுவான். ஆனா மாத்திரை போட வேண்டும் என்ற அந்த கண்டிஷனை அவன் மறந்துட்டான். அந்த கண்டிஷனை அவன் தவிர்த்துட்டான். முடிவு என்ன உங்களுக்கு தெரியும், அவன் அந்த நோயாளி அவனுடைய மரணம் இருந்தது. ஆனாலும் சில வருஷங்கள் வாழ்ந்தான். அவனுக்கு ஒரு கல்யாணம், ஒரு குழந்தையும் பிறந்து பல காரியங்கள். நான் சொல்ல வந்தது என்ன என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய நம்முடைய ஊழியத்தில் நாம் செய்ய வேண்டிய நான் சில ஒரு பரீட்சைக்குள்ளே என்ன செய்வேன் அப்படி நுழைந்து அதை இது பண்ணுவேன். அப்படி அவன் அதை செய்யல. அது ஒரு நாள் அது தெரிந்த உடனே நான் சொல்லிட்டேன், தம்பி நீ இவங்க தங்குவதற்கு உனக்கு அனுமதி இல்லை, நீ மாத்திரை மருந்து எதுவுமே எடுக்காம நீ இங்கு தங்கி உன் கூட என் பிள்ளைய தங்க வச்சிருக்கப்பா, அவனுக்கு ஏதாவது வந்துடக்கூடாது. இரவில் அவன் வந்து படம் அவன் வேலைக்கு போயிட்டு வந்து அவனுக்கு எதுக்கு வந்துடும், நீ இனிமே உன் வீட்டுக்கு போ, நீ அங்க மாத்திரை சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாம இருந்தாலும் சரி, நான் செய்த காரியம் அது இன்றோடு அது உனக்கு முடிச்சு, நீ போலாம் அப்படின்னு கீழ்ப்படியாமையினாலே அவன் அதை இழந்தான். நான் இதை எதற்கு சொல்ல வரேன்னு சொன்னா, சில உதவிகளை நாம் செய்யும் பொழுது சில உதவிகளை சிலர் தட்டி கழித்து விடுகிறார்கள். நான் இதை பல இதை சொன்ன, சிலவர்களுக்கு அது இடிக்கும். சில உதவிகளை நாம் செய்த பொழுது அதை தடுத்தவர்கள் உண்டு நம்முடைய சர்ச்சில்.
வேண்டாம் என்று சொல்றவர்களும் உண்டு. ஆனால் வாங்கி கொண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இப்படி பல காரியங்கள் நான் செய்த ஒரு காரியம். இங்க நாம் பார்க்கிற ஒரு நல்ல சமாரியன், அவன் என்ன செய்ய வேண்டும்? நாம் நல்ல சமாரியனை போகிற ஒளி செய்ய வேண்டும். நாம் 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது ஒருவன் பிச்சை கொண்டு கொண்டிருக்கிறான். அவன் ஒரு ஹேண்டிகேப், கால்களெல்லாம் கரடுகள் பாய்ந்து அவனாலே நடக்க முடியாதபடி அவன் ஒரு முடவனாக இருந்தான். பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். பேதுருவை யோவானையும் பார்த்து பிச்சை கேட்ட பொழுது இவர் அவனை உற்று பார்த்தார்கள். அவனும் அவர்களை உற்று பார்த்து ஏதோ ஒன்று கொடுக்க போகிறார்கள். ஆனால் பேதுரு என்ன செய்தார் தெரியுமா? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருப்பதை உனக்கு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி கையை பிடித்து தூக்கிவிட்ட பொழுது அவனுடைய கரடுகள் எல்லாம் போய் அவனுடைய கால்கள் நிமிர்ந்து அவன் எழுந்து குதித்து நடந்தான். நடந்து குதித்து தேவனை தொழுது கொண்டான் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு அலையில சொல்லுவோமா? உன்னுடைய ஊழியம் நல்ல ஊழியமாக, ஆசீர்வாதமான ஊழியமாக இருக்க வேண்டும் என்றால் நீ நல்ல சமாரியனை போற ஒரு மன துருக்கத்தோடு பிறருடைய காயங்களை கட்டணும். ஐயோ, அவங்களுக்கு நமக்கும் என்ன உறவு இருக்கு? நிறைய பேர் அப்படிதான். இங்கு உறவல்ல, ஒரு சமாரியன், விழுந்து கிடந்தவன் ஒரு யூதன், சம்பந்தம் இல்லை. ஆனால் இந்த சமாரியன் என்ன செய்கிறான்? விழுந்து கிடந்தவருக்கு ஊழியம் செய்கிறான். விழுந்து கிடந்தவருக்கு காயங்களை கட்டுகிறான். விழுந்து கிடந்தவனை கொண்டு போய் பராமரிக்கிறான். சத்திரத்தில் விட்டது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான், மறுநாளிலே அவன் புறப்படுகிற போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், இவனை நீ பார்த்துக்கொள், நீ இவனை நன்றால் கவனித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். சொல்லுவோமா? அவனுடைய காரியம் மட்டுமல்ல. இப்போ ஆண்டவர் இயேசு இந்த நியாய சாஸ்திரியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இப்படி இருக்க கல்லறையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பெறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது யாரு 3 பேர்? யாரு? ஒன்று சமாரியன், இன்னொன்று லேவியன், இன்னொன்று ஆசாரியன். வருஷப்படுத்தினா ஆசாரியன், லேவியன், சமாரியன். இந்த 3 பேர்ல எவன் பிறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று ஆண்டவர் கேட்கிறார். அதற்கு 37வது வசனம், அதற்கு அவன், இந்த நியாய சாஸ்திரி, அவன் சொன்ன பதில், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை இருந்தான். நாமும் அப்படி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். தக்க சமயத்தில் நாம் உதவுவது அது வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பழங்களுக்கு சமானம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப தக்க சமயத்தில் நம்முடைய உதவிகள் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படும். அப்படி செய்து ஊழியம் செய்ய வேண்டும். அதனால்தான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதுதான் நியாயப்பிரமாணத்தில் உள்ள வசனம். அந்த வசனத்தை தான் ஆண்டவர் சொல்ல வைத்தார். அதே வசனத்திற்கு ஒரு விளக்கம் தான் இந்த கீழே சொல்லப்பட்ட இந்த ஆண்டவருடைய அந்த ஓமானம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நாம் ஒரு நல்ல சமாரியனாக காணப்பட வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 9:16 நான் சுவிசேஷத்தை அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், எனக்கு ஐயோ. அந்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நாம்
பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்னை விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஐயோ ஐயோ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பாருங்க. ஒவ்வொருவரும் நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டு அவன் நீதிமானாக்கப்பட்டு அவன் முழுகி ஞானஸ்நானம் பெற்று சபையில அங்கத்தினர் ஆகிறானோ அவன் ஒவ்வொருவருக்கும் அவன் மேல் விழுந்த கடமை சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அந்த சுவிசேஷத்தோடு உன்னுடைய பணம், பொருள், உன்னுடைய கிரியை எல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அந்த மன துர்க்கத்தோடு காணப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். நீயும் போய் அந்தபடியே செய் என்று நமக்கு கட்டளை கொடுக்கிறார். நீ அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாமும் அந்தபடியே இயேசு சொன்னபடியே, இயேசு கற்பித்தபடியே, இயேசு நமக்கு விளக்கி சொன்ன வார்த்தைகளின்படியே நாம் செய்வோம். நாம் அந்தபடியே செய்வோம். நாம் பிழைப்போம், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வோம். அவருக்கு எல்லா துதிகர மகிமையும் உண்டாவதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.